நாடகம் சொல்ல வேண்டியதா சொல்ல வேண்டியதா நாடகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த எடுத்த கிராமத்திலேயே நாடகம் வைக்கப்பட்ட மகமாரி அம்மனுக்கு தேர்த்தி விழா செய்து கங்கை அம்மன் ஐயனாரப்பன் அனைத்து தெய்வங்களுக்கும் தேர்த்தி விழா செய்து அம்மனை ஊர்வலமாக கொண்டு வந்து சன்னிதானத்தில் அமர வைத்து அதாவது அதே லாக்கூர் கிராமத்தை சேர்ந்த அறியாத பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகள் கற்றுக்கொண்டு சர்வீஸ் லைஃப்லாம் உருவாகிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அதாவது அதை கொண்டு வந்து ஸ்ரீ கங்கை மாரியம்மன் நாடக சபா கொண்டு வந்து இரவு நாடகம் நியமித்திருக்கிறார்கள். இந்த இரவு நடந்தக்கூடிய புண்ணிய சரித்திரம் நீடாதி உலகத்தில் மறைநாளோட வேதம் என்பது 4 5ஆம் வேதத்தை கணிக்க வேண்டும் என்று பரிமளகத்திற்கு 5ஆம் வேதத்தை கணித்தார். அப்படிப்பட்ட 5ஆம் வேதமாகிய இதிகாசமாகிய மகாபாரத காவியம். அப்படிப்பட்ட மகாபாரத காவியத்தில் கௌரவர் 100 பேர் பிறந்தார்கள். யாருக்கு பிறந்தார்கள்? மகாராஜருக்கும் காத்தாரிய மயருக்கும் துரியன் முதல் விகடன் கடை அவள் 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆமா, பாட்டு மகாராஜருக்கும் பிரபாகரி என்று சொல்லப்படியான கொட்டமா தேவருக்கும் மாத்ரா தேவருக்கும் யுவராஜாக்கள் பிறந்தார்கள். பார்த்தான் துரியோதன் இல்லையா ஸ்தாபனம் 66,000 வீதி வீதி வந்து 66,000 வீதி சந்திரமான நாடு. இந்த நாட்டில் ராஜாக்களுக்கு பங்கு என்பது கொடுக்க அப்படி என்று தேசாக அவர் மலைத்து சூத்த மகனை ஆடி நாடு ராஜ்யம் மலைத்தை கைப்பற்றிக் கொண்டு ஏழுங்கள் பாண்டவர்களே, நீங்கள் சூதி தோற்ற காலத்தினால் வனப்படி முடிக்க வேண்டும். ஒரு ஆண்டை கேதவாசல் குறித்து வந்தால் உங்களுக்குரிய நாட்டை தருகிறேன் அப்படி இருக்கிறார் நியமித்தார். வார்த்தை சில பேர் கொண்டு 5 ராஜாக்களும் வனப்படி என்று முடித்தார்கள். விளாட நாட்டில் இருக்கிறார்கள். விளாட நாட்டில் இருக்காங்க. அது அப்படி இருக்க இந்த நடத்தக்கூடிய புண்ணிய சரித்திரம் அதென்றால் விளாடபுரம் என்று சொல்லலாம். விளாடபுரம் விளையாடு போச்சு கேட்கறவங்கள கேட்டுக்கலாம். மறுபடியும் நாடத்தை கேட்க கூடாது. ஆமா, தூங்கினாலும் ஏஞ்சி நாடத்தை கேட்டுங்க. விளாடபுரம் என்று சொல்லலாம். அல்லது அர்ஜுனன் மாடுபிடி சண்டை என்று சொல்லலாம். அந்த ருத்தரி அபிமன்னன் திருக்கல்யாணம். ருத்தரி அபிமன்னனுக்கு திருமணம். ஆமா, கல்யாணமா? ஆமா, கல்யாணத்துல பள்ளியில் பிரியாணி போடுவோம். 7 மூட்டை அதாவது டோலர் ஆபரேட்டர், பவர் ஆபரேட்டர், 7 மூட்டை அரிசி நாளைக்கு வேகும். நம்ம ஜனங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அன்னைக்கு நாளைக்கு தனியா சப்ளை பண்றாங்க. எல்லாரும் சாப்பிடலாம், ஒண்ணும் குறையில்லை. புதுசா நடக்குது.
ரொம்ப சந்தோஷம் தானே, அதனால தவறு கிடையாது இல்லையா? அர்ஜுனன் மாடுபிடி சண்டை, அர்ஜுனன் மாடுபிடி சண்டை, ருத்தரி அபிமன்ய கல்யாணத்துக்கு விளையாட பருவம், ருத்தரி அபிமன்ய கல்யாணத்துக்கு எல்லாரும் சாப்பிடலாம், யாரும் தவறு கூடாது. வெளியில இருந்து வந்து கூட சொல்றேன், யாராவது காதல் அடிப்பட்டா அவங்க 10 பேர் 5 பேர் கொண்டு வந்து பொழுதேறி சாப்பாடு. ஆமா, நல்லா சாப்பிடலாம். கல்யாணம் சாப்பிடுறா, எந்த சாப்பாடு? ருத்தரி அபிமன்ய கல்யாண சாப்பாடு நாளைக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட நாடகத்தை ஊரார் விருப்பம் அப்படி நியமித்திருக்கின்றோம். அந்த நாடகத்தில் எங்களுக்கு தெரிந்த வரையதாக தவறு இருக்காது. அப்படி மீண்டும் தவறு ஏற்பட்டு விட்டால் தங்களுடைய விளையாட தவறு செய்தார் எப்படி அடித்த வாடா மகனே என்றார். சந்திரவட்டே கூட மயக்கத்துல தண்ணி குடிக்கிறாரு பாரு. இன்னொரு வருஷம் குடிக்காது. ஆனா மூத்திரம் வந்து போக கூடாது. இது எப்பேற்பட்ட சபை? சபை. இது யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? கற்றோர், கருணையிட்டோர், நம்ம எல்லாம் பெற்றோர், மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய 4 வண்ணத்தார் அமைந்த சபை. இந்த சபையில் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகானம், 96 தத்துவம், சிக்கர கற்றுள்ள பெரியவர்கள் அமைந்த சபை. மந்திரி சபைக்கு சபை மந்திரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மானாபுரம் வட்டம் லாகுனூர் கிராமத்தில்
ஸ்ரீ முத்துமாரியம்மன் சத்து ஒழித்து சமயம் விளங்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்மனுடைய பாதார கமலங்களுக்கும் கங்கையம்மன் அதனுடைய பாதார கமலங்களுக்கும் அகேனாரப்பன் அவருடைய பாதார கமலங்களுக்கும் நம்ம நாடக கம்பெனியா ஊராட்சி மன்ற தலைவர் திரு கேசவனன் அவருடைய பொறுப்பாளர்களுக்கு முன்னாள் பின்னால் கவுன்சிலர் அவருடைய பொறுப்பாளர்களுக்கு ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியவர் சிறியவர் தாய்மார்கள் தந்தைமார்கள் சிறியவர் பெரியவர் வாலிபர்கள் அவருடைய பொறுப்பாளர்களுக்கு நம்ம கம்பெனி கங்கை மாரியம்மன் நாடக சபாவில் ஆசிரியராக விளங்கக்கூடிய குரலின் மன்னன் அண்ணன் சீன ஐயா அவருடைய பொறுப்பாளர்களுக்கு நடுநிலை மேதை திரு அண்ணன் கிருஷ்ணனோட பொறுப்பாளர்களுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி அண்ணன் சண்முகன் அவருடைய பொறுப்பாளர்களுக்கு என்னோடு நடன புரிய வரும் வேடம் தங்குபவர்கள் தகவல் ஆசிரியர் அவர் பொறுப்பாளர்களுக்கு சக்கரவர்த்தி அவருடைய பொறுப்பாளர்களுக்கு என்னோடு நடனம் ஆடக்கூடிய நடிகர்கள் 15 பேர்கள் என் மாமா பிள்ளைகள் அண்ணன் பிள்ளைகள் என்னுடைய மருமகன் நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துகிறோம் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் மந்திரி உன்னுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த அடியவன் கோடான கோடி வணக்கத்தை தெரியும். எந்த நாட்டை சேர்ந்தவன்? எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என் பிள்ளைகள் யார் தெரியாதா? அது உங்க வாயில சப்புங்க. அது என்றால் தெலுங்கு சப்பு. மதி என்றால் என்ன? மதி என்றால் தெரியுது. சந்திரகுர பழமை தோன்றிய என் திருநாட்டு மகாராஜனுக்கும் என் தாயாக காந்தாரி அம்மைக்கும் பிள்ளையாக பிறந்த என் பேர் தான் துரியோதன மகாராஜன். அரவகேதனன் சக்கர குடையோன் தனரேக உடையோன் யாருக்கு வணங்கா முடியும் 64 படியோன் கொண்டே போயிருக்கான் என்னுடைய மகளதேகம் கொண்டவன். அப்படி இருக்கும்போது துரியோதனன் தெரியும். மந்திரி உன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள்? 10 பேர். 7 பேர். என் கூட பிறந்தவங்க 3 பேர். என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? சூரியன் முதல் 100 பேர்கள் கூட பிறந்தவர்கள். சூரியன் முதல் 99 ஆண் பிள்ளைகளும் ஒரே ஒரு தங்கை திருச்சடை இருக்கு. உம்மை 100 பிள்ளை பெத்தா. ஆமாவா? அப்ப எல்லாம் அம்மா ஒன்னு பெக்கிறதுக்கு பாட்டி அம்மா லோல் பட்டாங்க. எங்க அம்மா ஒரு பிள்ளை கத்தர கத்து இந்தால ஒரு 7 வீட்டுக்காரு இந்தாண்ட 7 வீட்டுக்காரு உன் பிள்ளை பக்கத்துக்கு கத்து கத்துறான். நாம பிள்ளை பக்கத்தை எப்படி பக்கத்து பிள்ளை பக்கத்தே மாறிட்டாங்க. எங்க தெருவில் அப்படி இருக்கு 100 பிள்ளை அம்மா. எங்க அம்மா எப்படி 100 பிள்ளை கத்துப்பா? ஒரு சமயம் பிள்ளை பக்கத்து மிஷினரி வச்சுக்கலாம். அதான் தெரியல. சாரி விடு. அப்ப திறமையா இருப்பா. உங்க அப்பா திறமையா இருப்பாரு. திறமையா இருப்பா. மந்திரி என்னுடைய அப்பா எப்படி தெரியுமா? திருநாட்டு மகாராஜன இரு நேத்திரமும் தெரியாது. நான் கூட என்ன அம்மா 100 பிள்ளை பெற்றாங்க.
ஆமா ஏழு ஓட்ட போறானா ஏழு ஓட்ட போறானா அஞ்சு ஓட்ட போறானா மந்திரி சிங்கமா தெங்கமா அதுவே 100 பிள்ளைகள் 100 பிள்ளைகள் மகாராஜா ஒரு சந்தேகம் என்ன என்ன மந்திரி 100 பிள்ளை உமா பெத்தால ஆமா 99 சூரியன் முதல் விகடர் வரை 99 ஆண் பிள்ளைகளும் ஒரே மந்திரி இவ்வளவு நாள் இல்லாத பழக்கம் என்ன விஷயம் மந்திரி இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை ஒரே தங்கச்சி ஒரே தங்கச்சி ஒரு தங்கச்சி சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டான் கட்டிட்டா அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரட்டும் நேரம் எங்க அப்பா அம்மா யாரோ மண்டை போட்டாங்க கொஞ்சம் மண்டை பண்ண மண்டை போட்டா 100 மச்சான் எனக்கு சும்மா வரும் சும்மா 100 மூட்டை அரிசி 100 சிப்பு ஆமா நான் அரிசி மட்டும் வச்சுருவேன் அரிசி கடை வச்சிடலாம் ஆமா ஆமா அந்த எட்டாம் தூக்கம் எட்டாவது நிலைக்கு 100 இருக்கு ஸ்வீட்லாம் வரும் லட்டு ஸ்வீட் எல்லாம் வரும் எல்லாம் வரும் ஆனா இங்க வந்து ஸ்வீட் கிடக்க வைக்க மாட்டாங்க இங்க வச்சா கூழ் வரும் எல்லாம் வாங்கி திட்டு வாயில ஓட்டு என்னத்துக்கு பேக்கரி கடை சும்மா கிறிஸ்டன் பேக்கரி கடைன்னு போன் ஓடும் அப்படி அதோட காரியத்துக்கு வர மாட்டாங்க 100 மச்சான் காரியத்துக்கு நான் ஒரே தங்கச்சி ஆளுக்கு ஒரு பவுன் நாளுக்கு ஒரு 100 ஆளுக்கு ஒரு பவுன் 100 பவுன் நகை 100 சேர்த்து கிடக்கு 100 கொடை 100 செருப்பு 100 சட்டை 100 சேலை 100 துண்டு எல்லாம் வரும் சேலை ஜாக்கெட் எவனும் ஆட்ட முடியாது ஆமா உன் கையில ஒட்டுக்கு இருக்கான் உன் கையில நான் என்ன பண்ணுவேன் நின்று போவோம் போயிட்டா போவோம் ஒரு கோட்டை லாபம் அடிப்பேன் அட்டிக்கிறது வருமான் கூட வரது வந்து ஒன்று யா எவனா கேட்க முடியுமா முடியுமா 100 மச்சான் இருக்கான் படத்துல 100 தடி வரும் ஒரு தடி எடுத்தா 100 தடி 100 தடி ஆமா படையுடையான் எதுக்கு அங்க மாட்டேன் மாட்டான் பொண்ணு கேக்குறேன் கொண்டு கட்ட வாங்க சரி உன் வீட்டுல மண்டை போட்டுட்டான் ஆமா அவன் 100 மூட்டை அரிசி எடுத்து வருவான் இட்லி தோசை கொண்டு வருவாங்க 100 பவுன் நகை எடுத்து வருவான் 100 ஜனம் வேட்டி சுட்டு சேலை ஜாக்கிட்டு வரும் ஆமா இல்லையா ஆமா அதே சமயத்துல அவன் வீட்டுல இந்த 100 பேர்த்துல அவனா ஒருத்த மண்டையை போட்டான் அவன் வீட்டு எழுவையும் அவன் வீட்டுல யாரா எவனாயிலும் ஒருத்த மண்டையை போட்டான் போட்டாங்க அந்த 100 பேத்துக்கு 100 மூட்டை அரிசி ஆமா 100 பவுன் 100 ஜதை வேட்டி துண்டு எல்லாம் நீ ஒரே ஆசை பாவி அவர் 100 பேர் வந்தா வீட்டுல உட்கார்ந்து கூட எனக்கு கல்சோரையில உட்கார்ந்தாங்கன்னா நம்ம இருப்பு மக்கள் குடும்பத்தோட உட்காருவோம்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆளா செய்யணும் நான் ஒரே ஆளா ஆமா ஒண்ணு வேணா ஒரு மயில் தங்கச்சி கல்யாணம் ஆகி போச்சு தங்கச்சி கல்யாணம் நாங்க 100 பிள்ளைகள் உங்க அம்மா எங்க அம்மா 10 பிள்ளை பெற்றாங்க உங்க அம்மா 100 பிள்ளை உங்க மாதம் உங்க அம்மா கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது எத்தனை மாதம் 10 மாதம் உங்க அம்மா 10 மாதம் சில பேர் 9 மாதம் 8 மாதத்துக்கு கூட பிறந்துடும் ஆனா எங்க அம்மா எத்தனை மாதம் தெரியுமா 36 மாதம் 36 மாதம் கர்ப்ப காலத்தில் என் தாயாகப்பட்டவள் காந்தாரி அம்மையானது
36 மாத கர்ப்பகாலத்தில் இருந்த போது என் சித்தமாவிய பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் மாத்ரா தேவிக்கும் திருமணமாகி அடர்வாக காணகத்தில் அந்த சோதா பையன் திவடியா பையன் தர்மன் இருக்கான். தர்மன் பிறந்து விட்டான். காணகத்தில் பிறந்த செய்தியை அந்த பணி பெண்கள் வந்து என் தாயார் காந்தாரி எடுத்த முறையிட என் தாயாகப்பட்டவள் ஐயோ ஐயோ எனக்கு பெண்ணதாக திருமணம் செய்து வந்து முன்னதாக ஆண் குழந்தை பயின்று விட்டாலே நாட்டை எல்லாம் ஆளுமோ என்ன பிள்ளை என்னவுமோ வயிற்றில் இருப்பது பிள்ளை வயிறோ தேவா வயிறோ குதிரை கட்டியோ என்று தம்பி குந்தியம்மன் அவள் பேடூரை கேட்ட போது முத்தவை புறமை கல்லால் குதிரமோ குழப்பமாறி பத்திரிகை அடி வயிற்றில் பதறிய அடித்தால் ஐயோ அதே மந்திரி வயிற்றில் இருப்பது பிள்ளை வயிறோ தேவா வயிறோ குதிரை கட்டியோ என்று அவளுக்கு பின்னால் அந்த குழந்தைதான் நாட்டாளுமோ என்று தாயாகப்பட்ட காந்தாரி அம்மையானது இரு கரத்தினை கூப்பி உடனே கலங்கி குதிரமாக ஆறாக சாகிறது. பார்த்து ஓடோடி வந்து அடியே பாவி சண்டாளி இப்படி ஒரு மோசத்தை செய்து விட்டாயே கோத்திரம் எதிர்வத்தவனாக இருந்தோ இப்படி பண்ணி விட்டாயே என்று ஓடோடி சென்று கலைகளை கொண்டு குதிரத்தை வாரி 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 நிரப்பினார். நிரப்பிய உடனே கோழியானது எப்படி அடைகாத்து வருகிறது அதே காந்தாரி கோழியானது எப்படி 21 நாள் அடைகாத்து வருகிறதோ அது மாதிரி நீ 100 மாதம் அடைகாத்து வந்தா நன்மை எதிர்வாய் என்று சொல்லிவிட்டான். அதை சொன்ன உடனே என் தாயாகப்பட்ட காந்தாரி 100 மாதம் அடைகாத்து வந்தான். 100 மாதம் அடைகாத்து முடிந்த உடனே முதல் பாடம் எடுத்து மகாராஜ் நான் பிறகு முதலாக துரியோதன மகாராஜன் நான் பிறகு 99 பானை படி 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 99 அடிவார்கள் பிறந்தார்கள். அது போகவும் அப்படி போது 100 பிள்ளைகள் எந்த நாட்டு அரசன் எந்த நாட்டு அரசன் உங்களுக்கு தெரியுமா? இதோ தெரிவிக்கிறவா என்னுடைய நாடு எந்த நாடு தெரியுமா? டெல்லியாக அஷ்டாபுரம். அருணாபுரத்தில் 66,000 வீதிகள், வீதி ஒன்றுக்கு 66,000 வீடுகள், சதுரத்துக்கு சதுரமான நாடு என்னுடைய நாட்டிலே என் தயாநிதிமார்கள் யார் தெரியுமா?
உங்களுக்கு பங்காளி பங்காளிகள் மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் தேவிக்கும் மாத்ரா தேவிக்கும் ஐவராஜாக்கள் பிறந்தார்கள். அவர்தான் எங்களோட நாட்டோட எதிரி. அவர்களே நீங்கள் 5 பேர் அவர்களுக்கு 100 பேர் நாங்க சின்ன சிறு பிள்ளைகள் விளையாட ஒரு நாள் போயிட்டு இருந்தோம் மந்திரி. விளையாடும் போது காலையிலே பள்ளி சாலை முடித்து விட்டு விளையாடும் தருணத்தில் அந்த வீம இருக்காம வீம 2வதா பிறந்தா பாரு தடிப்பையன் வீம விளையாட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடு ஆட்டு மாந்தல கெடா போன மாதிரி நடுப்பையில ஓடணும். எங்க தம்பி பாரு காத்து போட்டோம் திடீர் எல்லாம் ஓடுது. அந்த காத்தாகப்பட்டதே ஓடுது. அண்ணா 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 எனக்கு கதறி ஓடி வந்தாரு. நம்ம விளையாடும் போது சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யணும். நம்ம அண்ணன் தம்பி அப்படி என்று ஆறுதல் சொல்லினேன். ஒரு நாள் தினத்தில் கானகத்துக்கு போனோம். கானகத்துக்கு போன உடனே நாவல் பழம் கட்டி நாவக்கனி கண்ட உடனே நாங்க 100 பேர் ஒரே ஓட்டம் ஏறி பரிசு சாப்பிட்டு அந்த ஐவராஜாக்கள் சகாதேவன் ஓடி வந்து அண்ணா இருக்கு. சகாதேவன் ஓடி வந்து அண்ணா பாத்துட்டு பாக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை அண்ணா துரியோதனா 4 பழம் போட்டு விடு. 4 பழம் பறிச்சு போடுறதுதான் போட்டு இல்ல ஒரு குழுக்கு முடிக்கிறேன். இந்த பாத்து விட இந்த திவிடியாளுக்கு வந்தது இருக்கு பாரு அந்த சகாதேவன் ஓடி அந்த வீமன் தடி போய் அந்த வீமன் தடி போய் விட வந்து ஒரு வார்த்தை கூட பேசலாம் தம்பி. திட்டு ஓடி வந்து அந்த வார்த்தை ஏறி விட்டவனே பிஞ்சி காய் நாங்க 100 பேரும் திடீர் ஓடி உடனே அன்றே அவன் மேல் பகை வைத்தேன். என்ன வயசுல இவன் இப்படி இருக்கானா? இவன் 20 வயது தாண்டி பெரிய ஆள் ஆயிட்டா நம்ம இவனுக்கு அடிமை ஆயிடுவோம் விடக்கூடாது என்று அன்றைக்கே அவன் மேல கரு வைத்த போது நாங்க என்னென்ன அவர் மடிக்க முடிவு செய்து கொல்ல வேண்டும் மடிக்க முடிவு பண்ணு. நான் என்ன செய்ய தெரியுமா? மந்திரி நடக்கும் நடதானில ஐவராஜாக்கள் நடந்து வரும் வழியில லட்சமுள்ள நாட்டி வைத்தேன். அதிலே ஒழுங்கி போய்விட்டேன். படுக்கும் பாகத்திலே விஷமுள்ள பாம்பை விட்டு கடிக்க செய்து ஒரு விடவில்லை மாளவில்லை. குளிக்கும் குளந்தண்ணிலே அவர் பார்க்காத நேரத்தில் கூர் ஊசி நட்டு வைத்து அதிலும் தப்பித்து விட்டார்கள். உண்டுகின்ற உணவு இருக்கு இல்லையா அதுல விஷத்தை கலந்து வைத்தேன். ஒருத்த கூட மாள்றா தம்பி சாகவே இல்லை. அந்த விட அப்படி இருக்க போது மாளவில்லை. ஒரு நாள் சாப்பாட்டுல விஷம் கொடுத்து சாவலன்னா அடே மந்திரி அரக்கு மாளிகை கட்டி அரக்கு என்ன சொல்லக்கூடிய அரக்கு மெழுகு குங்குலியம் கற்பூரம் வத்தி எளிதில் தீப்பிடிக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து அரக்கு மாளிகை கட்டி அந்த ஐவராஜாக்களையும் அந்த குந்தி தேவி வர வைத்து குடிபுக செய்த உடனே குடிபுக செய்து அனல் விட்டேன். டிக்கெட் பிடித்த உடனே மாண்டு விட்டார்கள் என்று சந்தோஷமா இருக்கு. அதுலயே அந்த தேவடைய பிள்ளை சாகவே இல்லப்பா. அப்புறம் என்ன செய்தான்? அவர் என்ன என்னுடைய மகன் லட்சுமணனுக்கு பூர்வ கல்யாணம் என்று சூதகமாக பேசி அவர்களை வைத்து உணவு நேரங்கள் என்ன நேரம் கிடைக்கல என்று அவர்களை என்ன பண்ண லேசாக விளையாடலாமேன்னு சொன்ன விளையாட சொன்னோடனே என்ன விளையாடலான்னு கேட்டாங்க. சூது பகடையாடலான்னு சொன்னான். அதுல ஒருத்தவனா சொன்னான் சூதெல்லாம் ஆடக்கூடாது நம்மளுக்குள்ள பகை வரும்னு சொன்னான். நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பகை வரும் போது யாரு
நீ பெருமை பிள்ளை. நான் சித்தவன். நான் நமக்குள்ள என்ன? நமக்குள்ள என்ன? கோயிலுக்கு போக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சூதகமே பேசியவங்களா? ஆமா. சூது பகடை ஆடி ஆமா. இந்த நாடு நகர பொன் பொருள் அகத்தை கைப்பற்றி உப்பு சட்டி வரவோடு முதலாவும் பறித்துக் கொண்டு அந்த தென்னிய பிள்ளைகள் என்ன செய்து தெரியுமா? ஐவர் ராஜாக்களை வனம் ஓட்டி கேளுங்க, இவர் ராஜாக்களே. ஐவர் ராஜாக்களே தோல்வியாவிட்டவர்கள் நாட்டில் வாங்க வாங்க கிடையாது. 12 வனம் போக வேண்டும். 12 போக வேண்டும். ஓராண்டு அக்கியாதாசம் முடித்து வந்தால் இந்த நாட்டில் சேர வேண்டிய பங்கு தருகிறேன். அப்படி நீ வனம் ஓட்டி விட்டேன். ஓட்டிய பிறகு அந்த தெவிடியா பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்ல மாண்டு விட்டார்களா? அப்படி இறந்துட்டான பங்காளி இருக்குல்ல மகாராஜா, நான் என்ன சொல்றேன், நாட்டுல ஒரு வேளை சாப்பாட்டுல இருக்கலாம். ஆமா. 2 வேளை இருக்கலாம். 3 வேளை இருக்கலாம். 12 ஆண்டு முடிஞ்சிருக்கிறா மந்திரி. 12 வருஷமா ஆகுது. ஆமா. அது ராஜாக்களும் ஒன்று போனா இருக்காங்க. அதுக்காக அவன் இருக்கிறானுங்களா இல்லையா? அப்படி இருந்து விட்டால் இருந்துட்டால் மீண்டும் வனம் ஓட்ட வேண்டும். அப்படி இருக்க அப்படி அப்படி அவ இறந்து விட்டால் பங்காளி நாம தான் உங்களுக்கு கர்ம காரியம் செய்யணும். பாவம் பிடிச்சி பங்காளி நாம தான் பாவம். அதனால் என் மனவேகப்பட்ட பானுமதி அழைத்து என் மனவேகப்பட்ட பானுமதி அழைத்து குடும்ப தந்தைகள் பேச வேண்டும். அதனால ஓடோடி மனைவி போய்